ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வந்து ஸ்டோரி வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண மூலமாக பணமும் சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூகுள் குரோமில் போய்ட்டு ஃபைவர் ஃப்ரீலான்சர் அப்வொர்க் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி தரோம்னு சொல்லி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இதான் என்னுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டு. ஜஸ்ட் உங்களுடைய ஏதாச்சும் ஃபைவர் இருக்கணும், கூகுளே போய்ட்டு ஃபைவர் இந்த மாதிரி ஃபைவர்னு போட்டு ஃபைவர் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பட்டன்றோம் இங்கே போய்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு சர்ச் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச்சுன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், ஒருத்தர் ஃபஸ்ட்டு க்ரியேட் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு போட்டு 1564 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற மூலமாக இவங்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு மொபைல்லே இப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வேல்யூபிளான ஸ்கில்லை வச்சுட்டு ஆன்லைனில் இப்போ ஜென்யூனாக பண்ண சம்பாதிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கேன்வான்ற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வான்ற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இமேஜ் அண்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரீயை பயன்படுத்தி நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் கேன்வான்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கேன்வா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஸ்டோர் ஆகும். நீங்கள் இதை மொபைலில் மட்டும் இல்லை, உங்களோட லேப்டாப் சிஸ்டத்துலேயும் பண்ணலாம். ஜஸ்ட் மேலே சர்ச் கேன்வான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த இடத்துல போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னு கேட்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த இடத்துல போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு டைப் பண்ணுவேன். ஸோ இந்த கேன்வாவோட பியூட்டி என்னென்னா அதோட சைஸுக்கு தகுந்தாப்பில், உதாரணத்துக்கு இப்போ யூடியூப் தம்ப்நெயில்னா 1720 1820 இந்த மாதிரி பிக்சல் சைஸ் வரும். இதை வந்து கேன்வாவே ரேண்டமாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு டைப் பண்ணோன்னா கீழே நமக்கு வரும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக அந்த சைஸே கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் எடுத்துகிற பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை விட்டுங்க. அது வந்து பிளாங்காக க்ரியேட் பண்ணுறது நமக்கு அது தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இந்த மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறையா கொடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டை எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பிகினிங் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை இது பண்ணி நீங்கள் அங்கே எடிட் பண்ணுங்கள். நான் வந்துருச்சா, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கு. இப்போ இங்கே இடத்துல வந்து ஹாப்பி குருநாத் ஜெயந்தின்னு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணால் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹாப்பி பர்த்டே விவேக்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஹாப்பி பர்த்டே விவேக்னு வந்திருக்கு. இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஜஸ்ட் இதோட லெட்டர்ஸ் வந்து நம்ம மாற்றணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கா, ஏ கலர்னு. இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது, இப்போ பிளாக் கலர் கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு பிளாக். இங்கே வந்தீங்கன்னா உங்கள் லெட்டர்ஸ் வந்து பிளாக் ஆகிரும். இப்போ வந்து பிளாக் கலர் வந்துருச்சா. இப்போ இது இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம்ட்டை பெருசு பண்ணணுச்சுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த வந்து அப்படியே இழுத்து விட்ருங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கலர்ன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எல்லோ கலரில் ஒன்று இருக்குன்னா அந்த கீழே எல்லோ வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து மாறிடும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து இவர் ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ தூக்கிட்டு ஏன் ஃபோட்டோ வரணும்னு வச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் மொபைலில் வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா, இந்த கேமராவில் எடுக்கணும்னா கேமரா கொடுத்துங்க, இல்லை அப்லோடுன்னு கொடுங்க. உங்கள் மொபைலில் வச்சுருப்பீங்கள்ல அந்த ஃபோட்டோஸை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்லோட் மீடியான்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் உங்கள் ஃபோட்டோஸ் எங்கேயா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் மீடியா யூஸ் பண்ணி என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். இது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகிடும். இப்போ இந்த கீழே இருக்கு பாருங்கள் லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த லெட்டர் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த ஃபாண்டுன்னு இருக்கா, இங்கே போய்ட்டு நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து அதாவது ஃபாண்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், பெய்டு இதெல்லாம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ வேணும்னா இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸுக்கு மாறிடும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டுக்கு மாறணுமோ அந்த ஃபாண்ட்டை இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்தாப்புல மாறிடும். இப்போ மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா டெக்ஸ்ட் எல்லாம் பெருசாகுது. இந்த மாதிரி தான் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ரைட் சைடு அப் ஆரோ இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்தோன்னா டவுன்லோடு சேவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். சேவர்ஸ் கொடுத்துட்டு பிஎன்ஜி சர்ச் கொடுத்தா டவுன்லோட்ஸ்னு கொடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து அப்படியே நீங்கள் டைரெக்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே மொபைல்லேருந்தே நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேஸ்புக் ஸ்டோரி, யூடியூப் தம்ப்நெயிலாக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில் வந்து ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க் இந்த மாதிரி சைட்ஸில் போய் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்கொயரி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெறும் மொபைல் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதன் மூலமாக வந்து ஜென்யூனான நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஜென்யூனான வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்வான்ட் அதாவது ஜென்யூன் இல்லாமல் இந்த டேட்டா என்ட்ரி, கேப்ச்சா ஃபில்லிங், ஆன்லைன் சர்வே இந்த மாதிரி பண்ணி இதன் மூலம் பணம் சம்பாதிக்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில். இப்போ வந்து என்னுடைய நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால என்னுடைய இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணோன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.